ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, வெயில்ல அலைஞ்சு உடம்பு கருப்பாயிருச்சு, ஏதாச்சும் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. வெயில்ல அலைகிறதுனால உடம்பு மட்டும் கருப்பாகாது, இன்னும் சில பிரச்சனைகளும் கூடவே வரும். ஸோ அது என்னன்றதை பார்க்க போறோம். அது மூலமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கான வீட்டு வைத்திய குளியல் முறையும் ஒன்று பார்க்க போறோம். ஸோ இன்னொரு மெத்தடும் ஒன்று பார்க்க போறோம். ஸோ இது ரெண்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். வெயில் மூலமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெயில்ல வேலை செய்வாங்க, ஸோ எவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ரேபிடோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஓட்டுறவங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசானில் டெலிவரி பாயாக வேலை பார்க்குறவங்க, போஸ்ட்மேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், ஒரு சில கிரெடிட் கார்டு செக்ஷனில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் நீங்கள் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க ரோட்டோரமாக இந்த சிம் கார்டெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாபில் இருக்கவங்க, ரோட்டோட கடைகள் போட்டிருக்கவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கவங்க, ரோட் ஷோ, எஜுகேஷன் விஷயமா அலைகிறவங்க, சமூக சேவை செய்கிறவங்க, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறவங்க, சிவில் ஓரியன்ட் ஜாப்ல இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நாள் முழுக்க வேலையை கிட்டத்தட்ட மேக்சிமம் டைம் வெயிலில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த வெயிலில் கலந்திருக்கக்கூடிய தூசு, புகை, அப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வியர்வை, இதன் மூலமாக தோல் கருப்பாகிறது, அதாவது சன் டேன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அது போக அவங்களுக்கு இந்த கழுத்து பகுதிகளில், அக்குள் பகுதிகளில், ஸோ தொடைகளுக்கு நடுவில், இடுப்பு பகுதிகளில், ஸோ இந்த இடங்கள்லாம் அரிப்பு ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோல் சிவந்து போதல், அப்புறம் அங்கங்கே வந்து உடல் எரிச்சல், தோல் எரிச்சல் வந்து ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ அவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு 2ல இருந்து 3 தடவை இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த குளியலை மட்டும் பண்ணிட்டு வாங்க. இது எல்லாமே வந்து சூப்பராக கேட்கும். ஸோ இது என்ன அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு வேப்பலை தெரியும் இல்லையா, ஒரு கைப்பிடி வேப்பலையை வந்து பறிச்சுக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு, உங்களுக்குன்னு ஒரு மிக்சி ஜார் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அந்த ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. முடிஞ்சால் தண்ணி சிறிதளவு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு உடம்பு பூரா தடவிடுங்க. தடவி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து குளிச்சுட்டு வாங்க. வேப்பலை வந்து இயற்கையான கிளீன்சர் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த அரிப்பு பிரச்சனை, சன் டேன், கலர் மங்குறது, தோல் சிவந்து போதல், இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்கறதுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு அதிகமாக வியர்த்து வரக்கூடிய துர்நாற்றமும் இதன் மூலமாக வந்து போயிடும். சொல்லப்போனால் உடம்பை ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரை ஸ்கின் பிரச்சனை இருந்துச்சுன்னா தண்ணிக்கு பதில் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்று, நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கண் பகுதி, உதட்டு பகுதிகளை தவிர மிச்ச எல்லா பகுதிகளையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று, டெய்லி ஃப்ரெஷ் லீவ்ஸாக பிடிங்கி நீங்கள் அரைச்சி பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே நல்ல நன்மையை தரும். ஸோ பயன்படுத்தி பாருங்க. இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னால் ரெகுலர் லைஃப்ல ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். நீம் சோப் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கும். நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வராத சில சோப்பு இருக்கு. இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸ், நறுமணம் வந்து சூப்பராக இருக்கும். முழுவதுமாக இயற்கையான முறையில் தயார் பண்ணக்கூடிய நீம் சோப். இந்த நீம் சோப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, கிருமி தொற்றுல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். முகத்தில் மற்றும் தோலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன்ஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த சோப் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்னை எப்போவுமே ஈரப்பதத்தோடு வச்சுருக்கும், ஆரோக்கியமான முறையில் வச்சுருக்கும். ஸோ இந்த சோப்பும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ இதனுடைய ப்ராடக்ட்ஸை நான் கீழே ப்ராடக்ட்ஸ் லிங்க்கில் ஆட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுக்குறேன். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி சோப்பை வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் பை பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான சோப். நீங்கள் மற்ற சோப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சோப்புக்கு நீங்கள் மாறுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த மாதிரி வெயிலில் அதிக நேரம் வேலை பார்க்குறவங்க ஸ்பெசிஃபிக்காக செலக்டட் சோப்பு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.